ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களை, சித்தர் பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் இன்று அகப்பை சித்தரின் மேலும் சில பாடல்களை காண்போம். ஆனல பெண்ணவே அகப்பே அக்னி கண்டாயே, தானுவும் இப்படியே அகப்பே சத்குரு கண்டாயே. சித்தர் கூறுகிறார், மனதிடம் அக்னி என்பது அது ஆணா இல்லை பெண்ணா? அக்னியாகத்தான் வழிபடுவோம். அது ஒரு சக்தி. அது உஷ்ணமும் பிரகாசமும் கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கே உஷ்ணமும் பிரகாசமும் கொடுக்கும் ஒரு சக்தி. அதைத்தானே நாம் சூரிய பகவானாக வழிபடுகிறோம். எங்கு அக்னி இருந்தால் அதை வழிபடுகத்தான் செய்கிறோம். அதனால் அது ஒரு சக்தி. அதற்கு ஆணோ பெண்ணோ என்ற வித்தியாசம் இல்லை. அதுபோல்தான் அந்த ஈசனும், தானுவும் அந்த ஈசனும் சிவனும் அது போலவே ஆணில் பெண்ணாக இருந்த அர்த்தநாரீஸ்வரராக விளக்குகிறான். பெண்ணில் ஆணாக பாதியாக இருந்து அர்த்தநாரீஸ்வரராக விளக்குகிறான். அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவன் ஒரு பெரும் சக்தி. அவன் அனைத்து ஜீவர்களின் உள்ளும் அடங்கி இருக்கும் ஒரு சக்தி. அந்த அகத்தில் அந்த சக்தியை நீ வணங்கினால் அதுவே சத்குருவாக, உண்மையான குருவும் அதுதான். அந்த சக்தியை உன்னை வழி நடத்தும் அந்த குருவாக அவன் இருப்பான் என்று கூறுகிறார் அகப்பை சித்தர். நாம் எல்லோரும் இறைவனை சிவன் என்றும் தேவி என்றும் எல்லாம் வழிபடுகிறோம். உண்மையில் அது நம்மை புரிவை வைப்பதற்காகவே. தேவி என்றால் என்ன, சக்தி என்றால் அது மூல பிரகிருதி. அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது ஒரு சக்தி. இதுபோல்தான் அந்த ஈசனும், அவர் ஒரு சக்தி. அவரை அப்படி சக்தி என்று கூறினால் யாரும் வழிபடவே மாட்டார்கள். அது என்ன என்று தெரியாதல்லவா, ஆனால் வழிபடுவதை விட்டு விடுவார்கள். சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் இதை இவ்வாறு விளக்கி இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அந்த சிவன் அவன் ஒரு பெரும் சக்தி. எவ்வாறு அக்னி இருக்கிறதோ அதுபோல் அந்த ஈசனும் அவ்வாறே இருக்கிறான். காடும் மலையும் அடி அகப்பே கடுந்தவம் ஆனால் ஏன், வீடும் வெளியாமோ அகப்பே மெய்யாக வேண்டாவோ. அதாவது இது மனதிடம் கூடுகிறார். தவம் செய்வதற்காக பல பேர் எங்கெங்கோ அலைந்து திரிவார்கள். காடுகளில் சென்று தவம் செய்வார்கள். சில பேர் இந்த ஆற்றம் கரையில் இருந்து தவம் செய்வார்கள். இதற்காகவே மலையின் மேல் குகைகளுக்குள்ளெல்லாம் சென்று தவம் செய்வார்கள். அதெல்லாம் நல்லதுதான். ஏனென்றால் நம்முடைய வீட்டில் நாம் இருக்கும் சூழ்நிலையில் தவத்திற்கு உரிய சூழ்நிலை இருக்காது. நிறைய வீட்டில் இருக்காது. எல்லோரும் வாழும் குடும்ப வீட்டில் எவ்வாறு தவம் இருந்து செய்ய முடியும்? இதனால் அங்கு செல்வது நல்லதுதான். ஆனால் அது மட்டுமே போதுமா? மனம் என்பதை நாம் முதலில் அடக்க வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். இந்த மனதை அடக்கவே பல உண்மைகளை இந்த மனம் புரிய வேண்டும். முதலில் அந்த மனதுக்கு ஒரு விவேகம் வேண்டும். எது நல்லது, எது கெட்டது, எது நம்முடன் நிரந்தரமாக இருப்பது, எது நம்மை விட்டு உடனே போவது, இது போல் உள்ள விவேகம் வேண்டும். அது இருந்தால்தான் நிரந்தரமாக இருப்பதை தேடி நம் மனம் போகும். இந்த விவரம் நிறைய பேருக்கு இருக்காது. இறைவன் என்றால் ஏதோ அவரை வழிபட்டால் அவர் நமக்கு பாவத்தை எல்லாம் அழித்து விடுவார், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். இவ்வாறான சிறு அறிவே பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. இது முதலில் விவேகம் வேண்டும். எது உண்மை, எது பொய், எது நிரந்தரமானது, எது உடனே அழியக்கூடியது, காலத்துக்கு உட்பட்டது எது, இந்த விவரம் வேண்டும், விவேகம் வேண்டும். அந்த விவேகத்தில் உறைந்து நிற்கும் வைராக்கியம் வேண்டும். மனம் அந்த எது நல்லது எது கெட்டது என்று கூட தெரிந்து விடலாம். வைத்துக் கொள்வோம், சாஸ்திரங்களையோ புராணங்களையோ இது போல் எல்லாம் படித்தால் நமக்கு தெரிந்து விடும். ஆனால் மனம் அதில் நிலைத்து நிற்கிறதா? ஏதோ ஒரு அழகானதை, ஒரு மாயையை பார்த்தால் அதற்கு பின் சென்று விடும். அதனால் வைராக்கியம் வேண்டும். எது நல்லது என்று தெரிந்து கொண்டு
அதிலே உரைத்து நிற்கும் வைராக்கியம் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வைராக்கியம் வந்துவிட்டால் இந்த மனம் நம்மை இழுத்து கொண்டு வெளியிலே போய்விடும். அதனால் மனக்கட்டுப்பாடு வேண்டும், இந்திரியங்களின் கட்டுப்பாடு வேண்டும். இந்த மனமானது எது செய்தாலும் சரி, அது இந்திரியங்களுக்கு உட்பட்டவைதான். அதனால் இந்திரிய கட்டுப்பாடு வேண்டும், மனக்கட்டுப்பாடு வேண்டும். இது எல்லாம் உடனே ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடிய விஷயம் இல்லை. யாருக்குமே வராது. சித்தர்களுக்கு கூட பழகினால்தான் வரும். அதனால் அந்த பொறுமை வேண்டும். பொறுமையாக கொஞ்சம் இருக்க வேண்டும். ஏதோ 2 நாள் சரி, இது எல்லாம் எனக்கு சரிப்படாது என்று கூறிவிட்டு போய்விடக்கூடாது. ஒரு நாளுமே அப்புறம் அது சரியில்லாமல் போய்விடும். ஏதோ நம்மால் முடிந்தவரை நம்முடைய இயற்கைக்கு, நம்முடைய குணத்துக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு முயற்சி நாம் கண்டிப்பாக எடுக்கத்தான் வேண்டும். அதற்கு அமைதி வேண்டும், பொறுமை வேண்டும். இவ்வாறு பல விஷயங்களில் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமை வேண்டும், சாந்தமான ஒரு குணம் வேண்டும். யாரிடம் எது கேட்டாலும் எடுத்தறிந்து பேசுவது போல் பேசினால் அது ஒத்து வராது. நம் மனம் கலங்கி விடும் அல்லவா? அதற்கு பிறகு அதை அமைதியாக்க வைப்பது ரொம்ப கடினம். இது போல் பல பழக்கங்கள் மனதில் வர வேண்டும். பிறகுதான் எங்கு சென்றாலும் அந்த குகையிலோ ஆற்றங்கரையிலோ இருந்தால் நமக்கு தியானம் வரும் என்று படிப்படியாக கூறுகிறார் அகப்பே சித்தர். பரத்தில் சென்றாலும் அகப்பே பாரிலே மூழுதடி, பரத்துக்கு அடுத்த இடம் அகப்பே வாழது கண்டாயே. இந்த உலகத்திலேயே மிக பெரிதாக வாழ்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சொர்க்கம் செல்ல வேண்டும். சொர்க்கத்துக்கு போய்விட்டால் ஒரு கஷ்டமே இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. சந்தோஷம் மட்டும்தான் அங்கு இருக்கும். கஷ்டம் எல்லாம் இந்த மண்ணில் தான். அங்கு மிக சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு நாள்? எதுவரை? நாம் புண்ணிய கர்மங்கள் முடிந்தவுடன் கீழே விழுந்து விடுவோம். விழுந்தால் பாவமும் புண்ணியமும் கலந்துதான் இருக்கும். சொர்க்கம் மிக இனிமையான இடம்தான். ஆனால் அது கால வரைக்கு உட்பட்டது. அது என்றுமே நிரந்தரமான சுகம் இல்லை. அதனால் அகப்பே மனமே, அதன் மேலும் உள்ளது ஒரு நிலை. அது சூன்யம் என்று கூறுகிறார்கள். உண்மையே அதுதான் அழியாத ஆனந்தத்தை கொடுப்பது மனமே. அதனால் நீ அதை தேடி செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். எல்லோரும் நம் மனதை சொல்ல நினைப்பார்கள், ஏதோ புண்ணிய கர்மங்கள் செய்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் அதிலும் மேலானது ஒன்று இருக்கிறது. நிரந்தரமான சுகமும் நிரந்தரமான இன்பமும் தருவது அதன் மேலும் இருக்கிறது. அதை நீ அடைய முயற்சி செய்வாய் மனமே என்று கூறுகிறார் சித்தர். பங்கம் இல்லையடி அகப்பே பாதம் இருந்தவிடம், கங்கையில் வந்ததெல்லாம் அகப்பே கண்டு தெளிவாயே. மனமே, நீ கங்கையில் மட்டும் போய் முங்கிவிட்டு வந்தால் உன் பாவம் எல்லாம் தீர்ந்து விடுமா? இதற்கு முதலில் பாவம் என்றால் என்ன? மற்றவர்களை துன்புறுத்தும் என்னவாக இருந்தாலும் அது பாவம்தான். அது வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய கை கால்களை வைத்து செய்வதாக இருக்கலாம். முதலில் மனம். அந்த மனம் பாவம் செய்வதாக இருந்தால்தான் அது வார்த்தைகள் வழியாகவோ நம்முடைய ஒரு கர்மா, அதாவது ஆக்ஷன் என்று கூறுவார்களே, செய்கையின் வழியாகவோ வெளிப்படும். நாம் என்ன செய்கின்றோமோ உடனே அது மனதில் படிந்துவிடும். வாக்காலோ நம் செய்கைகளாலோ சொல்லாலோ நம்முடைய நினைவுகளாகவோ என்ன நினைத்தாலும் உடனே மனதில் பதிந்துவிடும். மனதில் மட்டுமல்ல, உடம்பில். அததான் நான் போற வாரம் கூட கூறினேன், மனதில் மட்டும் அது பதியாது, இந்த ஒவ்வொரு செல்களிலும் பதிந்துவிடும். நம்முடைய DNA என்று கூறுவார்கள், மரபணு, அதில் பதிந்துவிடும். நாம் மனதில் நினைப்பதுதான் இந்த மூளைக்கு வரும், அங்கு பதிந்துவிடும். உடனே நம் நினைவுகள், நாம் அந்த மனதில் இருப்பது பொறுத்துதானே நம் நினைவுகள் வருகிறது. நம் மனதில் என்ன இருக்கிறோமோ அதுதானே பேசுகிறோம், செய்கிறோம். உடனே நம் செயல்களிலும் நம் வார்த்தைகளிலும் அது வந்துவிடும். அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கும் ஒரு சூஷ்ம உடம்பில், ஆரா என்று கூறுவார்கள், அதில் அது பிரதிபலிக்கும். இதுக்கெல்லாம் மேலாக ஆகாசத்தில் சென்று
இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது பதிந்துவிடும். அதனால் அவ்வாறு பிரபஞ்சத்தில் பதிந்து உள்ளதைத்தான் இவர்கள் சித்தர்கள் எல்லாம் நல்லதையே சிந்திப்பார்கள், நல்லதையே செய்வார்கள். அதனால்தான் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்று ஆகாசத்தில் இருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட சித்தரை எடுத்து தியானம் செய்தாலும் அவர் நினைத்ததும் அவர் அறிந்ததும் நமக்கு கிடைக்கும். அப்படியே டவுன்லோட் ஆயிடும். அந்த சித்தனை நல்ல மனம் உருகி அவர்களுடைய அருளுக்காக நாம் அந்த சித்தரையே நினைத்திருந்தால் போதும். அவருடைய முகமெல்லாம் தெரியணும் என்று கூட இல்லை, அவரையே நினைத்திருந்தால் போதும். ஒரு அகத்தியரானால் அகத்தியரையே நினைத்திருந்தால் அவர் நினைத்தது, அவர் நமக்கு கூறும் அறிவுரைகள், இது எல்லாம் இந்த ஆகாசத்தில் அவர்கள் இன்று நம் கண்முன் இல்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கூறுவது போல் அந்த ஆகாசத்தில் பதிந்திருப்பது நமக்கு கிடைக்கும். இதனால் இது மிகவும் முக்கியமானது. இது புண்ணியமானாலும் சரி, பாவமானாலும் சரி, இவ்வாறே பதிகிறது. புண்ணியம் என்றால் கவலையே வேண்டாம், எல்லாம் நமக்கு சந்தோஷம்தான் வரும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் யாரும் இறைவனை பெரிதாக வழிபடுவதில்லை. கஷ்டம் வரும் பொழுதுதான் வழிபடுகிறார்கள். அதனால் தான் சித்தர் கூறுகிறார், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் பாவத்தினால் வருகிறது. இந்த கஷ்டம் எல்லாம் கங்கையில் போய் முங்கி விட்டு வந்தால் மட்டும் போதுமா? அது வேண்டாம் என்று கூறவில்லை. அது மட்டும் போதுமா? உன் மனதை தூயப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த மேலும் மேலும் இந்த மனம் பாவம் செய்யும். பாவத்தை சிந்திக்கவோ செயலாலவோ வார்த்தைகளாலோ கூறினால் உடனே அது இந்த பல இடங்களில் பதிந்துவிடும். அடுத்து வரும் காலத்தில் இதுவே நடக்கும். இது என்று முடிவதற்கு அதனால் வெறும் இந்த புண்ணிய இடங்களிலோ தீர்த்தங்களிலோ மட்டும் இருந்தால் போதாது, நம் மனதை செம்மைப்படுத்த வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். மேலும் இந்த கருத்தை பற்றி அவர் வேற என்ன கூறுகிறார் என்று என்னுடைய அடுத்த வீடியோவில் மேலும் பல பாடல்களை காண்போம். நம சிவாய.